அனைவருக்கும் வணக்கம். பங்குனி மாத அமாவாசை தினத்தில் நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? அமாவாசை என்பது முன்னோர் வழிபாட்டுக்கு உரியது என்று மட்டும்தான் பலருக்குமே தெரியும். அது தவிர இந்த நாள் வேறு என்னென்ன சிறப்பு இருக்குது, ஏன் இந்த நாள் முக்கியமான ஒரு நாளாக குறிப்பிடப்படுது, இந்த நாள் நல்ல நாளா கெட்ட நாளா அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலில் வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். அமாவாசை நாட்களில் சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்துவது கிடையாது. இது முன்னோர்களுடைய வழிபாடு மற்றும் தர்ப்பணம் கொடுப்பதற்கு ஏற்ற நாள். இந்த நாட்களில் சுப காரியங்களை தவிர்ப்பது சிலரது பழக்கம். குறிப்பாக தமிழகத்தின் தென் பகுதிகளாக இது போன்ற நம்பிக்கை உண்டு. ஆனால் வடக்கு பகுதியில் இப்படி யாரும் கருதுவது கிடையாது. நிறைந்த அமாவாசையில் கடை திறப்பது, புதிய வாகனங்கள் வாங்குவது, நிலம் பதிவு செய்வது போன்ற புதிய துவக்கம் மற்றும் பெருக்கத்திற்கான காரியங்களை செய்வதை வழக்கமாக வச்சிருக்காங்க. இப்படி இருவேறு நம்பிக்கைகள் பழக்கங்கள் உள்ளதால அமாவாசை நல்ல நாளா கெட்ட நாளா என்ற கேள்வி பலருக்குமே எழுந்திருக்கும். இப்படி அமாவாசை பற்றிய பல சந்தேகங்கள் கேள்விகள் இருப்பவர்களும் அமாவாசை விரதம் பற்றியும் பலரும் அறியாத பல அதிசயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அமாவாசை தினத்தில் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வருகிறது. அன்று முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வராங்க. தங்களது தலைமுறைகளை சூட்சமமான முறையில் கண்காணிக்கிறாங்க. அவர்களது வாரிசுகளாக நாம் துவங்கும் காரியங்கள் கரிசனத்தோடு பார்க்குறாங்க, ஆசீர்வாதம் செய்கிறாங்க. எனவே பிதிர் தேவதைகள் என்ற முன்னோர்களின் வழிபட்டு அவர்களுக்கு மரியாதை செய்து அமாவாசை தினத்தில் புதிய காரியங்களை துவைனால் நிச்சயம் நல்லதே நடக்கும். அன்று நற்காரியங்களை செய்வதால் தீங்கு ஏற்படாது. முன்னோர்கள் பூமிக்கு வரும் தினம் என்பதால் அது நல்ல நாளாக பார்க்கப்படுது. அமாவாசை அன்று உலக இயக்கும் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்வதால் ஒரு காந்த சக்தி ஏற்படுகிறது. அமாவாசை அன்று பிறக்கும் குழந்தைகள் மூளை பிற்காலத்தில் அதிகமாக வேலை செய்யும் என விஞ்ஞான ரீதியாக பார்க்கப்படுது. அமாவாசை அன்று நம்ம ஜோதிட ரீதியாக நல்ல ஒரு நிறைந்த நாள். அநேகமானவர்கள் அமாவாசையில் மோதிரம் செய்து போடுவாங்க. சூரிய கலைகள் சந்திர கலைகள் சேர்வதால் அமாவாசை மிக சக்தி வாய்ந்ததாக இருக்குது. அமாவாசை என்று ஜீவ சமாதிகள் புதிய உத்வேகத்தை பெறாங்க. அமாவாசை தினத்தில் இருந்த ஆவிகள் சந்திரனின் ஒளிக்கற்றைகளை அமிர்தத்தை புசிக்கும். அதற்கு உணவு அமாவாசை என்று சந்திர ஒளிக்கற்றை ஆவிகளுக்கு கிடைக்காது. இதனால் உணவு திண்டாட்டம், பசி தாங்க முடியாமல் இரத்த சம்பந்தமுடைய வீடுகளுக்கு வரும். அப்பொழுது நம்மை யாராவது எண்ணுகிறார்களா, நமக்கு தர்ப்பணம் படையல் செய்கிறார்களா என்று பார்க்கும். அமாவாசை நாட்களில் நம்ம வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு அமாவாசை என்று அன்னதானம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு அமாவாசை என்றும் தங்களால் இயன்ற அளவு உணவை அன்னதானம் செய்யலாம். பசு, காகம், நாய், பூனை மற்றும் இதர ஜீவராசிகளுக்கு அன்று அன்னம் அளிக்கலாம். அமாவாசை என்று பிருது தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் ஆகியவற்றை குலதெய்வம் இருக்கும் இடத்துல செய்வது நல்லது. முடியாதவர்கள் தங்களுடைய இஷ்ட தெய்வம் இருக்கும் இடத்துல செய்யலாம். உற்றார் உறவினர்கள் தொடர்பு இல்லாத ஆவிகள் மரம் செடி கொடிகளில் அமாவாசை என்று மட்டுமே தங்கி அவற்றின் சாரத்தை சாப்பிடும். இதனால் அமாவாசை என்று மட்டுமே மரம் செடி கொடிகளையோ காய்கறிகளோ புல் பூண்டுகளையோ தொடக்கூடாது, பறிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக அமாவாசை என்பது மிக முக்கியமான விரத நாளாக கருதப்படுது. அமாவாசை திதி என்பது முன்னோருடைய வழிபாட்டிற்குரிய ஒரு நாளாக சொல்லப்படுது. இந்த நாட்களில் முன்னோர்களை வழிபட்டு அவர்களுடைய ஆசிகளை பெற வேண்டும். பித்ரு சாபம், பித்ரு தோஷம் உள்ளிட்டவை இருந்து விடுபட முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அமாவாசை என்பது முன்னோர் வழிபாட்டுக்கு உரியது என்று மட்டும் பலருக்கும் தெரியும். ஆனால் அது தவிர இந்த நாள் வேறு என்ன சிறப்பு உள்ளது, ஏன் முக்கியமான நாளாக குறிப்பிடுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. அமாவாசை நாட்களில் சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்துவது கிடையாது. முன்னோர்களுடைய வழிபாடு மற்றும் தர்ப்பணம் கொடுப்பதற்கான நாள் என்பதால் இந்த நாட்களில் சுப காரியங்களை தவிர்ப்பது சிலரது பழக்கம். குறிப்பாக தமிழகத்தின் தென் பகுதிகளில் இது போன்ற நம்பிக்கை உண்டு. ஆனால் வடக்கு பகுதியில் இப்படி யாரும் கருதுவது கிடையாது. நிறைந்த அமாவாசையில் கடை திறப்பது, புதிய வாகனங்கள் வாங்குவது, நிலம் பதிவு செய்வது போன்ற புதிய துவக்கம் மற்றும் பெருக்கத்திற்கான ஒரு காரியங்களை செய்வதை
வழக்கமாக வைத்திருப்போம். இப்படி வேறு நம்பிக்கைகள் பழக்கங்கள் உள்ளதால் அமாவாசை நல்ல நாளா கெட்ட நாளா என்ற கேள்வி பலருக்குமே எழுந்திருக்கு. இப்படி அமாவாசை பற்றிய சந்தேகங்கள் கேள்விகள் இருப்பவர்கள் அமாவாசை விரதம் இருந்து வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்குது. அமாவாசை தினத்தில் சூரியன் சந்திரன் ஒரே நேர்கோட்டில் வருகிறார். அது மட்டும் இல்லாமல் முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வராங்க. தங்களது தலைமுறைகளை சூட்சுமமான முறையில் கண்காணிக்கிறாங்க. அவர்களது வாரிசுகளான நாம் துவங்கும் காரியங்கள் கரிசனத்தோடு பார்க்கப்படுது, ஆசீர்வாதமும் செய்கின்றாங்க. எனவே பித்ரு தேவதைகள் என்ற முன்னோர்களுடைய வழிபட்டு அவர்களுக்கு மரியாதை செய்து அமாவாசை தினத்தில் புதிய காரியங்களை துவங்கினார். நிச்சயம் நல்லது நடக்கும் என்று நற்காரியங்கள் செய்வதால் தீங்கும் ஏற்படாது. முன்னோர்களுடைய வழிபாட்டு முறையை மேற்கொள்வது இன்னும் சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் முன்னோர்கள் பூமிக்கு வரும் தினம் என்பதால் இது நல்ல நாளாக பார்க்கப்படுது. அமாவாசை நாட்களில் விரதம் இருந்து நாம் முன்னோர்களை வழிபடுவது பித்ரு தோஷத்தில் இருந்து நம்மால் தீர்வு கிடைக்கும். முன்னோர்களின் அருளும் ஆசியும் நமக்கு கிடைக்கும். சக்தி வாய்ந்த ஒரு நாளாக தான் அமாவாசை நாள் சொல்லப்படுது. இந்த நாட்களில் நாம் உலகை இயக்கும் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்வதால் காந்த சக்தி ஏற்படுகிறது. அமாவாசை என்று பிறக்கும் குழந்தைகள் மூளை பிற்காலத்தில் அதிகமாக வேலை செய்யும் என விஞ்ஞான ரீதியாக நம்பப்படுது. அமாவாசை என்று நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அமாவாசை நாள் நிறைந்த நாளாக இருப்பதால் அநேக மாணவர்கள் அமாவாசையில் மோதிரம் செய்து போடுகின்றாங்க. சூரிய கலையும் சந்திர கலையும் சேர்வதால் இந்த நெற்றிக்கண் பலப்படுகிறது. இதனால் அமாவாசையில் சாஸ்திரங்கள் மந்திர ஜபம் ஆரம்பிக்கிறாங்க. கடலில் நீராடி தங்களுக்கு ஏற்பட்ட தோஷங்களை போக்குகின்றாங்க. அமாவாசை என்று ஜீவ சமாதிகள் புதிய உத்வேகத்தை பெறாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. மாதந்தோறும் வருகின்ற அமாவாசை என்று பித்ருகளை வழிபாடு செய்து வணங்கிவிட குடும்பத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். இந்த நிலையில் பங்குனி அமாவாசையின் சிறப்பு குறித்தும் இந்த நாட்களில் நம்ம விரதம் இருப்பது எத்தனை நன்மைகளை நமக்கு தரும் அப்படிங்கிறதையும் தெரிந்து வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. பித்ருகளை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாக அமாவாசை தினம் கருதப்படுது. இந்த நாட்களில் மறைந்த முன்னோர்களை நினைத்து வழிபடுகின்ற தர்ப்பணம் அவர்கள் எந்த வடிவில் இருந்தாலுமே அதற்கான உணவாக அவைகளை சென்றடைய யமதர்மராஜா உத்தரவிடுவார். இதனாலேயே முன்னோர்கள் எந்த பிறவி எடுத்திருந்தாலும் இங்கு செல்கின்ற தர்ப்பணம் அவர்களை சென்றடைவதாக சொல்லப்படுது. பங்குனி மாதம் குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு உகந்த மாதமாக இருப்பதால் பங்குனி அமாவாசை தினந்தோறுமே காலையில் எழுந்து குளித்து நம்ம முன்னோர்களுக்கு கொடுக்கின்ற தர்ப்பணத்தால் அவர்கள் மகிழ்ச்சியடைந்து வாழ்த்துவதாக ஐதீகம். பங்குனி அமாவாசை வழிபாடு செய்வதால் பித்ரு சாபங்கள் ஏற்படுகின்ற கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கும். திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறலாம். உணவிற்கு என்று கஷ்டப்படாத ஒரு நிலை ஏற்படும். செல்வ நிலை உயரும். குழந்தை பேர் இல்லாமல் தவித்தவர்களுக்கு இந்த நாட்களில் அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட அம்மனுடைய அனுகிரகத்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. பங்குனி அமாவாசை மிக சிறப்பு வாய்ந்த ஒரு அமாவாசையாக இருக்குது. இந்த நாட்களில் இது போல் நாம் வழிபட்டு வருவது இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு தரும் அப்படின்னு சொல்லப்படுது. முன்னோர்களுடைய அருள் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக அமாவாசை என்பது நம்பிக்கையான ஒரு நாளாக இருக்குது. சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோடில் வரக்கூடிய நாள் அமாவாசை. சந்திரன் முழுமையாக மறைந்திருக்கும் நாள் அமாவாசை அமைவதால் இந்த நாட்களில் நாம் விரதமிருந்து வழிபடுவது மன அமைதி கிடைக்கக்கூடிய வகையில் இருந்தாலுமே நம்ம முறையாக பூஜை செய்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக பங்குனி மாத அமாவாசை மிக சக்தி வாய்ந்த அமாவாசையாக இருக்குது. இந்த நாட்களில் இது போல் செய்வது நல்லது. அமாவாசை என்று தலையில் எண்ணெய் தடவக்கூடாது. புண்ணிய தலங்களில் கடலில் நீராடலாம் அல்லது நதிகளில் நீராடலாம். அமாவாசை அன்று காலை சூரிய உதயத்தின் போது கடலில் எடுக்கப்படும் நீரை வீட்டுக்கு கொண்டு வந்து தீர்த்தமாக தெளிக்கலாம். இதனால் வீட்டில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.